நீங்க மூணார் போனீங்கன்னா இந்த டபுள் டெக்கர் பஸ்ல பயணிக்க மறக்காதீங்க. ஏன்னா ஒரு 3 மணி நேர பயணத்துல மூணார்ல இருக்க முக்கியமான இடங்களை இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸோட அப்பர் டெக்ல இருந்து பார்த்துக்கிட்டே பயணிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. இப்போ சமீப மாசங்களுக்கு முன்பு தான் கேரள அரசாங்கம் மூணார்ல இந்த டபுள் டெக்கர் பஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டபுள் டெக்கர் பஸ் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் போகுங்க. காலையில 9 மணிக்கு ஒரு ட்ரிப், மதியம் 12:30க்கு, ஈவினிங் 4 மணிக்குன்னு. அதே மாதிரி இந்த பஸ்ல பயணிக்க அப்பர் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க. லோவர் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த டபுள் டெக்கர் பஸ் கேரளாவோட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்கி ஆனைரங்கல் டேம் வியூ பாயிண்ட் வரைக்கும் போகும். இது தேனி ரூட் வழியா கேப் ரோட்ல பயணிக்குங்க. இதற்கிடையில நீங்க சிக்னல் பாயிண்ட், லாக்அவுட் வியூ பாயிண்ட், கேப் ரோடு, மலையாள் கல்லன் கேவ், பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ், ஆரஞ்சு ஃபார்ம் வியூ, ஆனையரங்கல் டேம் வியூன்னு எல்லாமே பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க 5 இருந்து 10 நிமிஷம் வரை டைம் ஒதுக்குவாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இது எல்லாம் விட இந்த டபுள் டெக்கர் பஸ் அப்பர் பிரத்துல பயணிக்கிறதே ஒரு தனிவித அனுபவமா இருக்குங்க. ஏன்னா இவங்க மேலேயும் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஜன்னல் ஒரு சீட்டை போட்டு பிடிச்சிட்டீங்கன்னா அழகா ஒரு பாட்டை கேட்டுட்டு இந்த மூணார்ல இருக்க மலைகளை ரசிச்சுக்கிட்டு பயணிக்கிறதுக்கு மனசுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட நீங்க ஃப்ரெண்ட் சீட்டை பிடிச்சிட்டுனே வச்சிங்களேன், மிகப்பெரிய லக்கி ஃபீலிங் நீங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டபுள் டெக்கர் பஸ்ல நீங்க எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா புக் பண்ணி கூட பயணிக்கலாம். இல்லனா நீங்க நேர்ல போனா கூட அங்க டிக்கெட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருந்தா நேரடியா உங்களுக்கு மேனுவலாவே டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த டபுள் டெக்கர் பஸ் எங்க விட்டா நல்லா இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. நன்றி.